Rasakusera. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல கவினும் நயன்தாராவும் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி படம் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு மயில்சாமி. அவருக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு மிகப்பெரிய ஆசை இருக்கு. ஆனா அவருக்கு பல காதல்கள் தோல்வியிலையும் போய் முடிஞ்சிரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தேவயானி அவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அது எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல கவின் ஒரு பொய் சொல்ல அடுத்தடுத்து அவங்க பொய் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. அது அவங்க ஃபேமிலியே பாதிக்குது. அப்படி ஒரு பொய் எவ்வளவு தூரம் போய் முடிஞ்சது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் கண்டிப்பா கவின் நயன்தாராவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லாரு. ரெண்டு பேரும் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல கெமிஸ்ட்ரி ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி இவங்க பேருமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வரதா செஞ்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ், குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பல காமெடி போர்ஷன்ஸ் ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஒரு பொய்யை சுத்தி இவங்க பல பொய்கள் சொல்ற விஷயம் அது கிரியேட் பண்ற காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி கே பாக்யராஜா இருக்கட்டும், ராதிகாவா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், விடிவி கணேஷா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் பண்ற ஒவ்வொரு காட்சிகளுமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துல ஒரு எமோஷனல் சீன்ஸுமே நல்லா தான் இருந்தது. இவங்க லவ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம ஃபேமிலிக்குள்ளேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா இவங்க கிரியேட் பண்ற எமோஷனல் காட்சிகளும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா மியூசிக் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் ஒன்னும் புதிய ஸ்டோரி பிளாட்லாம் கிடையாது. இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்தாச்சு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா காமெடி போர்ஷன்ஸ் ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பல இடங்கள்ல கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கவும் தான் செஞ்சது. எமோஷனல் இம்பாக்டும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு மிஸ் ஆக தான் செஞ்சது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேஸே பல இடங்கள்ல நமக்கு பிரெடிக்டபிளா தான் இருந்தது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். கண்டிப்பா ஒன்ஸ் தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாக்குற மாதிரி ஒரு படம் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.